ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அடை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கேழ்வரகு மாவு, உப்பு, கீரை, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம்லாம் வந்து நறுக்கி ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறமா அது வந்து கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம இதை தட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ தட்டணும். கர்ச்சீஃப் வச்சு தட்டுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ நம்ம தோசைக்கல்ல போடலாம். இப்போ தோசைக்கல்ல போட்டாச்சு. இப்போ வெந்தோடனே திருப்பலாம். இதோ பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் திருப்பி வேக வைக்கணும். அப்போ தான் இது வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள். இப்போ வெந்த அடை ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்துடுச்சு. இதுக்கு வந்து நாங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். அது வந்து ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், கிறிஸ்பியான அடையும் தேங்காய் சட்னி.